உன் கஷ்டத்தை அறியாத ஒரு உட்காந்து இல்லை அவர் நம்மளை பற்றிய பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். அங்கே உட்காந்துருக்கும் போது ஏன்னா நான் என்னென்னவோ செஞ்சுட்டு இருப்பேன்னு இல்லை, உன் கஷ்டம் என்னன்னு, நான் தான் ஆட்சி செய்கிறேன், ஆனால் உன் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்ச ஆசாரியர் நான் இருக்கிறேன். நீ என்கிட்ட அந்த கஷ்டத்துக்கு நடுவில் வரும்போது எபிரேயருக்கு எழுதினவர் என்ன சொல்கிறார், உனக்கு இறக்கம் மாத்திரம் இல்லை சகாயம் செய்யும் கிருபை. அந்த வந்தான்யா நீ தேடி கிருபாசனத்துக்கு வந்தீன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? அவர் கிருபாசனத்தில் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட தான் அங்கே போவோம், முறையிடுவோம் இல்லைங்களா? அரசாங்க காட்சியே இல்லை, நம்ம எங்கே போகிறது? போகிறதுக்கு ஏன் தெரியுமா காரணம்? அவர் ஆள்றாருன்னு தெரியல, அந்த காட்சி இல்லை நமக்கு. அவர்கிட்ட போகும்போது என்ன நடக்கும்? அந்த ஹெல்பிங் கிரேஸ், அந்த சூட்டபிள் கிரேஸ், அந்த சூழ்நிலை, அந்த கஷ்டம் யாருமே எனக்கு கொடுக்க முடியாது அந்த நேரத்தில் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஞானமோ ஆறுதலோ பலமோ அந்த சிங்காசனத்திலேருந்து வரோம் எனக்கு. அதை நம்பினாதான் அந்த சிங்காசனத்துக்கு